தெரிஞ்சு நிக்கிறது நம்ம 4 பேர் தான். அந்த நிலையிலே கர்த்தர் ஏனோக்கையும் அவருடைய சகோதரனையும் இந்த ஊழியர்களிலே கர்த்தர் நிலைப்படுத்தி இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதுவரையிலும் இந்த ஊழியத்திற்கு காண்பித்த அவருடைய தயவு தொடர்ந்து இந்த ஊழியத்தின் மேலே இருக்க வேண்டும். இந்த இடத்திலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட வேண்டும். ஊழியம் இன்னும் வளர வேண்டும். ஊழியர்கள் இன்னும் எழுப்ப வேண்டும். கர்த்தருக்கு இன்னும் பிரகாசிக்கிற தூண்களை கர்த்தர் இந்த இடத்திலிருந்து கர்த்தர் எழுப்ப வேண்டும். அந்த ஒரு காரியத்தை சபைக்கு வாழ்த்தாக நான் சொல்லுகிறேன். கர்த்தர் அவர்களுக்கு தந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். 2 பேருடைய துணைவியார், பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் தொடர்ந்து கர்த்தருடைய சேவையிலே அவர்கள் வேகமாக ஓட கர்த்தர் அவர்களை பலப்படுத்தட்டும். எங்களுடைய தகப்பன்மார் எங்களுக்கு என்ன கொடுத்து விட்டு போனார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரவர்கள் சக்திக்கு ஏதாவது சில விஷயங்களை, உலக பிரகாரமான விஷயங்களை கொடுத்திருந்தாலும் ஆண்டவரை அறிகிற மெய்யான ஒரு விஷயத்தை கையில கொடுத்தாங்க. அதான் வெளியேற பெற்றது. அதை தான் நான் மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறேன். அந்த ஒரு நல்ல தகப்பனுக்கு பிள்ளைகளாக பிறந்தது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியம். ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை, வசனத்தின் ஃபவுண்டேஷனை எங்கள் வாழ்க்கையில போட்டதுதான் இன்னைக்கு எங்களை நிக்க வைக்குது. சிலர் எங்களெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுனதெல்லாம் உண்டு. என்னையே பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னெல்லாம் பிரசவம் பண்ண எங்கெங்கயோ போற வர, ஆனா நீ உபதேசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற, அதனால நீ ரொம்ப ஷைன் பண்ண முடியல அப்படின்லாம் என்ன ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன், நான் கர்த்தருக்காக எந்த அளவு உண்மையா இருக்கிறதோ அதுதான் என்னுடைய ஷைனிங்களுடைய அடையாளமே. அதுதான் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு சும்மா ஆட்டு பந்தயம் மேய்க்கிற மாதிரி மேய்க்கிறது நம்முடைய அடைப்பு அல்ல. எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு உண்மை உத்தவமா செய்யணும். அதுதான் கர்த்தர் எங்களுக்கு தந்த அழைப்பு. அது ஒரு சின்ன டெம்டேஷன் தான். ஒரு சின்ன டீவியேஷன் கிடைச்சா ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும், ஒரு மெகா வரவேற்பு கிடைக்கும். அப்படிங்கிறதெல்லாம் உலக பிரகாரமான மக்கள் யோசிக்கக்கூடிய யுக்திகள் தான். ஆனா இந்த தந்திரங்கள்ட்ட ஒன்றிலையும் சிக்காதபடி கடவுள் இந்த அளவுக்கு காப்பாத்தி இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார், நிச்சயமாய் நம்புகிறேன். பெங்களூராது எல்லாருக்கும் தெரியும். உலகத்துல எங்க போய் கேட்டீங்கன்னாலும் தெரியும். சிலிக்கான் வேலிக்கு அடுத்த இந்தியாவோட சிலிக்கான் வேலி இதுதான். ஆனா திருக்கழுக்குன்றம் எவனுக்குமே தெரியாது. மெட்ராஸ்ல இருக்கிறவனுக்கு திருக்கழுக்குன்றத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை டெலிவரி கூட எங்க சார் இருக்குதுன்னு கேட்பான். நான் கேட்பேன், எந்த ஊர்ல நான் இருக்கிறேன்னு. ஏன்னா எல்லாமே ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குது. ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்க திருக்கழுக்குன்றம் எங்க இருக்குதுன்னு தெரியாது. அது வரைபடத்திலே அடையாளம் தெரியாத ஒரு ஊர். அந்த ஊர்ல தான் நான் இருக்கிறேன். அந்த ஊர்ல இருந்து தான் கர்த்தர் உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் தன்னுடைய சுவிசேஷத்தை கொண்டு போக கர்த்தர் பயன்படுத்துறாரு. அதனால நம்ம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோங்கிறது இல்ல, அவர் நம்மளோட இருந்தா எல்லாமே. அவர் நம்மளை விட்டு போகாம மாத்திரம் கவனமா பார்த்துக்கிட்டோம்னா ஊழியத்துல ஜெயிச்சிடலாம். ஆனா அவரை விட்டு, அவர் நம்மளை விட்டு விலகினார்னா ஒரு நிமிஷம் நம்மளும் காரி ஊழியமும் காரி. இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் இருக்குது. கர்த்தருடைய வருகைக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் ரொம்ப நாள் இல்லை. Let us take a deep breath. It is the last lap of the race. நல்லா மூச்சு இழுத்துக்குவோம். கடைசி சுற்று ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்காக பந்தய பொருள் காத்திருக்குது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாகவில்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாள் எனக்கு உண்டாகணும். அதுக்கு ஒண்ணுதான் நம்ம செய்யணும், ஜீவ வசனத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கணும். மற்றதெல்லாம் நல்லதுதான். ஆனா நம்ம கடைசி வரைக்கும் தூக்கிட்டு போறது இது ஒண்ணுதான். நீ வேதத்தை சுமந்தால் வேதம் நம்மள சுமந்து கொண்டு போகும். The most tragic thing in the Christian community, the people, they took the Bible away from the church. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தை குறித்த விஷயங்கள்ல ஒரு சோகமான விஷயம், வேதத்தை தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. வேதத்துக்குரிய மரியாதையும் இல்லை, வேதத்தினுடைய உபதேசங்களுக்கு மரியாதை இல்லை. இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் சாப்பிடும்போது உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல் வைக்கிற மாதிரி பிரசங்கங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த சர்வீஸா மாறிடுச்சு. ஒன்றும் ஸ்டஃப் இல்லை. குழந்தைங்களுக்கு சில சமயத்தில் 5 ஸ்டாரை கொடுத்துட்டு தின்னுட்டு தப்பு தப்பு குளிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வேணா ஃபுல்லாக குளுக்கோஸ்.
குளுக்கோஸை குடிச்சவன என்ன ஆகும், ஒரு மாதிரி எனர்ஜிக்கு மாதிரி இருக்கும். ஆனா குளிர்ஜரம் வந்தாதான் அவங்களுடைய ஸ்டஃப் என்னன்னு தெரியும், சுருண்டு படுத்துருவோம். ஏன்னா அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இல்லை. எல்லாம் நல்லதுதான், ஆனா கர்த்தருடைய கலப்பில்லாத வசனம் தான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளுடைய ஸ்டெபிலிட்டியை பலப்படுத்தும், எதிர்பார்த்தலை அதிகமாய் தரும். பவுல் சொல்லுகிறான், நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் இல்லை, ஆனால் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்குதுங்க, போராட்டம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, தீங்கு நாளில் நீங்கள் அதை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக இருக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனால எதிர்ப்பு வர்றது வரும், ஆனா அதுக்காக எதையும் செய்ய மாட்டேன்னு விட்டுறக்கூடாது. நம்ம செஞ்சு முடிப்போம். ஏன்னா நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், செய்து முடிக்க முடியும். நம்மளை பலப்படுத்துகிறவர். அதனாலதான் பக்தர் எழுதுகிறாங்க, இது பலத்தினாலும் அல்ல. செருபாபேல் அன்னைக்கு அஸ்திபாரம் போடும்போது மிரட்சியா தான் இருக்குது அவனுக்கு, இது முடிப்போமா முடிக்கலையான்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. வேலை முடிகிற வரைக்கும் அந்த கண்ணை கர்த்தர் எடுக்கவே இல்லை. அதை அவரே தொடங்கினார், அவரே நடத்தினார், அவரே செஞ்சு முடிப்பார். ஆகவே இது நம்முடைய வேலை இல்லை. நான் ஆரம்பத்துல ஊழியத்துல ரொம்ப டென்ஷன் ஆவேன், இதை எப்படி பண்ண போறோமோ. அப்புறம் தான் ஒரு அளவு புத்தி வந்தது, இது நம்ம வேலை இல்லை, இது அவர் வேலை. தேவையில்லாம டென்ஷனாக உடம்பு நம்ம தான் என்ன பண்றோங்க, எடுத்துக்கிறோம். அந்த பலத்துலதான் சில சமயத்துல நம்ம எதை ரொம்ப ரிலாய் பண்ணிருக்கிறோம், படக்குன்னு கூட்டிட்டு போயிடுவாரு. நான் 90வது வருஷத்துல ஊழியத்துக்கு வந்தேன். 35 வருஷம் ஓடிட்டேன் ஊழியத்துல. ஒரு 12 வருஷம் என் தகப்பனாரோட ஒரு உடல் ஊழியனால இருந்தேன் பாருங்க. என்ன உள்ளக்குள்ளார ஒரு அசாதாரண தைரியம் என்னன்னா, என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் கட்டபடி நைனா இருக்கிறார். அந்த ஒரு அசராத தைரியம், ஒரு திமிரான தைரியம் கூட வச்சுக்கோங்க. ஆனா எதை நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கப்பல் பிடிக்கிட்டார் ஒரு நாள். ஒன்னும் அவர் இறக்கிறதுக்கான எந்த ஒரு பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தது, அவ்வளவுதான். ஆண்டு எடுத்துட்டாரு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது. சொல்லுவாங்க தமிழ்ல, குருவி தலையில பணங்கா வச்சா அப்படி இருக்குங்க, இட்ஸ் டூ ஹெவி டு ஹோல்ட், அது மாதிரி இருந்தது. ஆனா நிச்சயம் சொல்லுவேன், இன்னைக்கு எத்தனையோ வருஷத்தை கடந்து வந்துட்டேன், அழைத்த ஒரு உண்மை உள்ளவன். கத்தி கதற விட்டார் கொஞ்ச நேரம். ஏனென்றால் சில நேரங்கள் ஆண்டவர் வெடுக்குன்னு கொடுக்குறாரு பாருங்க, அது ஏன் பண்றான்னு நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு பிறகுதான் கர்த்தருடைய திருவுள சித்தம் நோக்க நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஆகவே நம்ம கடைசி வரை ரொம்ப நம்பகத்தன்மையோடு நம்ம நம்பி சார்ந்திருக்க வேண்டியது அவர் ஒருத்தர் தான். அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, அவருடைய ராஜ்யம் கட்டப்பட பிரவேசித்திருக்கிற இந்த 26வது வருஷம் தான் கர்த்தருடைய வருகைக்கு முன்பதான கடைசி இறுதி ஆண்டாக இருக்குமானால், இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக, let this year be the class super class year இருக்க வேண்டும் என்கிற வாழ்த்துதலை வாயளவில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லி நான் தேவனுடைய செய்திக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறேன். டைம் ரொம்ப இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு கொண்டவர் எடுத்துக்குமாயா? நீ சொல்றது கேட்குமே. நாளிலே வந்திருக்கிற ஊழியர்கள் எல்லாருக்கும் ஆண்டுடைய நாமத்துல வாழ்த்துக்கள். ஒரு சில ஊழியர்கள் எனக்கு தெரியும், ஒரு சிலர் எனக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஏன்னா ரொம்ப நெருக்கடியா இருக்கு, உட்காந்தே படிக்கலாம் வசனத்தை. ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தை நாம் வாசிப்போம். வசனத்தை எடுத்தவர்களை சேர்த்து என்னோடு இந்த வார்த்தைகளை படிங்க. Romans chapter 12 verse number 1 and 2. அப்படி இருக்கு சகோதரரே, உங்கள் சரீரங்களை வாசிங்க, என்னோட சேர்ந்து படிங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இல்லது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மாலை நேரத்தில் உங்களோடு பேச நான் விரும்புகிற காரியம்,
தேவன் விரும்புகிற அர்த்தமுள்ள ஆராதனை, தேவன் விரும்புகிற அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை. The service which God desires, it should be very meaningful. அது என்னது என்பதை செய்தியில நம்ம பார்ப்போம். தலைவணக்கம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்மை மிக ஆழமாய் அறிந்தவர்கள் இங்கே உண்டு, மேலோட்டமாய் அறிந்தவர்கள் உண்டு, உம்மை குறித்து எந்த அறிமுகம் இல்லாதவர்கள் உண்டு. ஆனால் எல்லாருடைய உள்ளங்களை அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவரவர்களுக்கு இந்த செய்தியின் மூலமா எதை கொண்டு போய் சேர்க்க விரும்புவீரோ அதை சேர்க்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளை ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே நீர் ஆளுகை செய்வீராக. உங்களுடைய சொந்த வார்த்தைக்கு நீரே வியாகியானே, நீர் அதை தரும்படி செய்கிறேன். கிருபைக்குள் வைத்துக் கொள்ளும். வந்திருக்கிற யாவரை வசனத்தினால் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். நான் வாசித்த இந்த வசனம் மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம். நம்ம அடிக்கடி வாசிக்கிற செய்தியில தியானிக்கிற ஒரு வசனம். இந்த வசனத்தின் முதல் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புத்தியுள்ள ஆராதனை அப்படிங்கிறார். இந்த ஆராதனை என்கிற ஒரு சொல்லு இன்னைக்கு ரொம்ப எல்லாரிடத்திலும் ரொம்ப பரிச்சயமா இருக்குது. எல்லாரும் யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு காலையில நம்ம கிளம்பி வரும்போது போற வழியில யாராவது நம்மளுக்கு எங்க எங்க போறீங்கன்னு கேட்டா, ஒருத்தர் சர்ச்சுக்கு போகிறேன்னு வாங்க, ஒருத்தர் ஆராதனைக்கு போறேன்னு வாங்க. ஆனால் இந்த வார்த்தையினுடைய பொருளை ஆங்கிலத்திலே நம்ம படிக்கும் போது ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழிலே கூட இந்த ஆராதனை என்கிற சொல்லுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கிறது, தொழுது கொள்ளுதல் என்று. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே தான் இந்த தொழுது கொள்ளுதல் என்கிற வார்த்தை முதலாக வருகிறது. ஆதாமுக்கு சேத் என்கிற குமாரன் பிறந்தான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அதனுடைய பொருள் என்னவென்றால், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடார்கள். They call upon the name of the Lord என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே வசனத்தை நீங்கள் சங்கீதத்திலே நீங்கள் படிக்கும் போது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுகள், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்தில் வர்ஷிப் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இதற்கும் அதற்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆராதனை என்கிறதுடைய அடிப்படை பொருள், the basic meaning to understand the word ஆராதனை என்னன்னா, கர்த்தர் மகிமைப்படும்படி நாம் எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் ஆராதனை தான். The things whatever it glorifies God, it's a worship and service unto the Lord. அப்போ இதை எப்படி செய்யலாம்? வார்த்தையினாலும் செய்யலாம், கிரியினாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அடிப்படை என்ன? தேவன் மகிமைப்பட வேண்டும். மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறது ஒண்ணும் இல்லை, அது சரியா வராதது. அப்போ இந்த ஒரு ஆராதனை நிலையில நம்ம நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறோம். அப்போ தேவனுக்கு செய்கிற ஆராதனை என்கிறதை ஜெபத்தினாலும் செய்யறோம், பாடல், துதி, ஸ்தோத்திரம், கொடுக்கிற காணிக்கை, சுவிசேஷத்தை 4 பேருக்கு சொல்றது, எல்லா காரியங்களினுடைய அந்த ஒட்டுமொத்த அடக்கம் தான் ஆராதனை என்பது. ஆனால் இந்த காரியங்களிலே எந்தெந்த விஷயங்களை நாம் தேவனுடைய நாம மகிமைப்படும்படி, அவர் பிரஸ்தாபப்படும்படி, அவர் உயர்த்தப்படும்படி நாம செய்யறோமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆராதனையாக எடுத்துக் கொள்ளுகிறார். அப்ப இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்றார். அப்ப இன்னைக்கு வர்ஷிப் என்கிற சொல் கிறிஸ்தவ உலகத்துல ரொம்ப எல்லாரும் காமன் வேர்டு, எல்லாரும் யூஸ் பண்றாங்க. இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, வர்ஷிப் லீடர் இருக்கிறாங்க. அதுல இருந்து நான் கொஞ்சம் வேறுபடுறேன். வர்ஷிப் லீடராக யாராவது இங்க இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. I'm speaking in the biblical perspective. You cannot be a worship leader, you can be a song leader, but the real worship leader is the Holy Ghost. உண்மையான தொழுகை ஆராதனையை உண்டாக்குகிறவர், ஏற்படுத்துகிறவர் நமக்குள் இருக்கிற பரிசுத்தாவி, அவர்தான் வர்ஷிப் லீடர். ஆனா சாங் லீடராக இருக்கலாம், அந்த பாடலை முன்னின்று நடத்தலாம், அதனுடைய வரிகளை நம்ம பாட
ஜனங்களை உற்சாகப்படுறாங்க. You can be the song leader, but you cannot be the worship leader. The Holy Ghost is the worship leader. இந்த பேசிக்க புரிஞ்சிட்டாலே பிரச்சனை இல்லை. இந்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி போயிட்டோம்னா கையை தூக்கு, கையை அசைங்க, இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கலா எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது உள்ள நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரே என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாரு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது our hearts will be filled with the gratitude and thanks unto God. அது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்க உங்களே மறந்துடுவீங்க. இடத்த மறந்துடுவோம், சூழ்நிலையை மறந்துடுவோம், எங்க இருக்கிறோம், யார் வேடிக்கை பார்க்கறா, நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. We just sing unto the Lord. அது எங்க இருந்து வரும்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து அது பிச்சுக்கிட்டு வெளியே செய்யுங்க. You cannot control yourself. உங்களால என்ன பண்ண முடியாதுங்க, கட்டுப்பாடு பண்ண முடியாது. இது மெக்கானிக்கலா நிக்க வச்சுக்கிட்டு ஆன் பண்ற ஆன் ஆஃப் சிஸ்டம் கிடையாது. இது ஆவியான ஒரு மனுஷனை வழிநடத்த ஆரம்பிச்சாருன்னா அது எங்கேயுமே நிக்காத, பாட்டுல போயிட்டே இருக்கும். அப்ப இன்றைக்கு தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு காரியம். அப்ப இன்றைக்கு ஆராதனை என்கிற ஒரு விஷயம் என்று வரும்போது நிறைய பேர் அதை வெறும் பாடலோடும் துதியோடும் மாத்திரம் இசை சம்பந்தமான விஷயத்தோடு நிறுத்திக் கொள்கிறார். அது அல்ல. தேவனுடைய நாம மகிமைப்படும்படி செய்கிற அத்தனை விஷயங்களுமே கர்த்தருக்கு நாம் ஏறெடுக்கிற ஒரு ஆராதனையாக இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதி என்ன பண்ணுவார்கள். அப்ப தேவன் நம்மை அழைத்தது தெரிந்து கொண்டது எதற்காகனா நாம் அவரை என்ன செய்யும்படி, மகிமைப்படுத்தும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்பதோடு மாத்திரமல்ல, நாம் அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிறதற்கு ஒரு சில வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறார். அதுதான் இதை ஆங்கில வேதாகம் புத்தியுள்ள ஆராதனை என்கிற இந்த வார்த்தையை ஆங்கில வேதாகம் ரொம்ப அழகா சொல்லுது. அக்செப்டபிள் சர்வீஸ் இருக்குது. இஸ் இட் அக்செப்டபிள் ஆர் ரிஜெக்டபிள் ரெண்டு இருக்குது. அப்போ அக்செப்டபிள் ஒன்னு இருக்குதுனால ரிஜெக்டபிள் ஒன்னு இருக்குதுன்றது புரியுது நமக்கு. அப்போ இது எது அக்செப்டபிள் எது ரிஜெக்டபிள் அப்படிங்கிறதுக்கு விடயம் நம்ம கிட்ட இல்ல, பைபிள்ல தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு நிறைய பேர், என்னுடைய தனிப்பட்ட நிலையினுடைய உதாரணத்தை நான் சொல்றேன். நான் நிறைய பிரயாணம் பண்றேன், ஊழியர்களுக்கு போறேன். சில பேர் போகும்போது பாஸ் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு என்கிட்ட கேட்பாங்க. பொதுவா கேட்கறது உண்டு. நான் சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவமான அந்த மாதிரி ஆள் கிடையாது. அது பசிக்கு சாப்பிடுவேன், பட் ருசிக்கு சாப்பிடுறதெல்லாம் வீட்டோட நிறுத்திக்கிடுவேன். எனக்கு இன்னைக்கு ராத்திரி கூட ஒரு பண்ணு, ஒரு வாழைப்பழம், ஒரு டீ கொடுத்தாலும் போதும், நிம்மதியா போய் படுத்துக்கிடுவேன். That's more than enough to me. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களே வாலண்டியரா ஏதாவது ஒண்ணு செஞ்சு வச்சுட்டு, இது உங்களுக்கு பிடிக்கும்னு செஞ்சு வச்ச பாஸ்டர்னு அது நமக்கு சத்தியமா பிடிக்காது. இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்துல எதை ஆஃபர் பண்ண கொண்டு வந்தாலும் நமக்கு பிடிச்சிருக்கிறதுனால அவர் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கட்டாயம் கிடையாது. அவருக்கு எது பிடிச்சிருக்கிறத அரிச்சு கொண்டு வரணும், அப்பதான் அதை அவர் ஏற்றுக்கொள்வார். காரணம், தேவன் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விரும்புகிறார். ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதும் ஒரு விஷயத்தை நிராகரிப்பதும் அவருடைய தீர்மானம். அப்போ காயினும் ஆபேலும் தேவனுடைய சமூகத்திலே தங்கள் காணிக்கைகளை படைக்கும்படி அவர்கள் வந்தார்கள். வந்து கொடுத்த போது ஒருவருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒருவருடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது. இன்னொரு மொழியில நம்ம சொல்லணும்னா, ஒருவனுடைய ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், இன்னொருத்தருடைய ஆராதனை நிராகரித்தார். இப்ப ஏன் ஏற்றுக்கொண்டார், ஏன் நிராகரித்தார் என்கிறதுக்கான வேறுபாட்டை நம்ம டிபேட் பண்ணோம்னா, சிலர் வேற வேற மாதிரி விளக்கெல்லாம் கொடுக்குறாங்க. காயின் வெறும் பழத்தையும் பூவையும் காயையும் கொண்டு வந்தா பேஸ்கெட்ல வச்சு ஆண்டவருக்கு நான் வெஜிடேரியன் கொடுத்திருந்தா அவர் சாப்பிட்டுருப்பாரு. நம்ம ஆண்டவர் கறி சாப்பிடுற ஆண்டவர்லாம் கிடையாதுங்க. அவரு நாம கொடுக்கறது அவருடைய சித்தத்தின்படி கொடுத்தாங்க, அதை ஏற்றுக்கொள்ள அவர் தயாரா இருக்கிறாரு. ஆனால் ஆபேல் வரும்போது அவன் ஆட்டுக்குட்டியை தன்னுடைய மந்தையிலிருந்து ஒரு எடுத்துக்கொண்டு வந்து தேவனுக்கு பலியிட்டான். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, காயினுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், ஆராதனை ஏற்றுக்கொண்டார். இதை ஆண்டவர் நிராகரித்தார். அப்ப நிராகரிப்புக்கும் ஏற்றுக்கொள்வதற்கு பின்னால இன்னைக்கு இந்த ரெண்டு ஆராதனை இன்னைக்கு நம்ம முன்னாடி கொண்டு வந்து வச்சா நமக்கு எதுல ரொம்ப அட்ராக்ஷன் போகும் தெரியுமா? அந்த பாஸ்கெட்ல தான். இங்க கூட இந்த பேஸ்கெட் எல்லாம் வச்சிருக்காங்க. இட் லுக்ஸ் வெரி கலர்ஃபுல். பார்க்கிறதுக்கே அழகா இருக்குது. பூவும் காயும் பழத்தையும் உள்ள வச்சு சில வீட்டுல போய் ஏமாத்துவாங்க தெரியுங்களா? பாஸ்கெட்ல ஒரு மாதிரி இந்த டீ பாயில வச்சிருப்பாங்க.
பழம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் வேக்ஸ். ரொம்ப அப்பீலிங்கா இருக்குது, நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது, எடுத்துக்கணும் போல வருது, அக்செப்ட் பண்ணிக்கணும் போல வருது. But God totally rejected it. ஆனால் ஆபேல் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது தேவனுடைய சித்தத்தின்படியான ஒரு பலியை செலுத்தினான். ஏன் செலுத்தினான்னா, என்னுடைய ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும்னா அதற்கு நிவாரணமாய் முதல்ல ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். The blood has to be shed. அப்ப வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாது, மன்னிப்பில்லை. அப்போ அந்த ஒரு நிலையை, அந்த விஷயத்தை அவன் நல்லா புரிஞ்சிருந்தான். அப்ப ரத்தம் சிந்துதலோடு கூட தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போகும் பொழுதுதான், அப்போ அந்த ரத்தம் தான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போகிறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுதுங்க, தகுதிப்படுத்துகிறது. பஸ்கா ஆட்டை கூட அடிக்கும் போது ஆசாரியன் என்ன செய்வான்னா, பழைய ஏற்பாட்டுல படிச்சீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பேச நமக்கு இப்ப டைம் இல்ல. வருஷத்துக்கு ஒரு முறை தன் பாவங்களுக்காக ஜனங்களின் பாவங்களுக்காக அவன் பலியிட்டு அந்த பலியினுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் என்ன பண்ணிட்டே போவாங்க, அந்த ரத்தத்தை தெளிச்சுக்கிட்டே போவான். அந்த ரத்தம் தான், அந்த பாவ நிவாரண பலியாய் சிந்தப்பட்ட ரத்தம் தான் அவளை தகுதிப்படுத்துகிறது. இன்னைக்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய நம்மளை எது தகுதிப்படுத்துதுன்னா, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் நம்மளை தகுதிப்படுத்துது. அவர் சிலுவையில மறிக்கலன்னா நம்ம எல்லாம் இந்த பாடம் எதுக்காக வந்திருக்கோம்? because we are not professionals. ரொம்ப எல்லாரும் போல பாட தெரியும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு பெரிய உலக பிரசித்தி பெற்ற அல்லது திரைப்படத்துல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாடங்களை நீங்க கொண்டு வந்து நிறுத்துங்க, அவரும் பாடட்டும். ஓரளவு பாட தெரிஞ்சவங்க கழுத கத்துற மாதிரி கத்துனா கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற வந்து இந்த பக்கம் பாடட்டும். எந்த பாட்டுல தேவனுடைய வல்லமை இறங்குதுன்றதை நமக்கே தெரிஞ்சிடும். He can sing very professionally, but you cannot feel the presence of God. ஆனா இவன் மைக்க பிடிச்ச உடனே அங்க இருக்கிற பேய் பிசாசெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது, ஆட ஆரம்பிக்குது. காரணம், அவனுக்குள் இருந்த வல்லமை, பரிசுத்த ஆவியானோட நிறைவு, ஒரு ஆராதனை அவனுக்குள்ள இருந்து பரப்பட பண்ணுது. இதுதான் டிஃபரன்ஸ். இப்ப இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு நம் தேவனுடைய சமூகத்துல வரும்போது நம்ம எதை செய்தாலும் தேவனுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை இன்னைக்கு நம்ம செய்யணும். அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம், கிறிஸ்தவ உலகம் ஆராதனை பண்ற என்னமோ அவங்க யோசிக்கிறதெல்லாம், இமேஜின் பண்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவன் நமக்கு அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்யணுங்கிறதுக்கு ஒரு வேதத்தை நம்ம கையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. இந்த வேதம் நமக்கு தெளிவான பதிலை நமக்கு அது கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அநேகர் கூட இந்த யாத்ராகமத்தில் இந்த வசனத்தை ரொம்ப தப்பா படிப்பாங்க. இதுல தப்பா படிக்கல, மார்க் கொடுக்கணும், 100க்கு 100 மார்க் கொடுக்கணும், ஊழியக்காரர்களுக்கு தான் கொடுக்கணும். நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க முடிச்சிருவீங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற முடிச்சிட்டீங்களா? ஆனா அதுல ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணிருக்கோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இல்ல. அவர் சொல்றாரு, நான் தேவனாகிய நான் என் நாமத்தை. நிறைய இடத்துல வசனம் போர்டே தப்பா எழுதி போட்டுருக்காங்க. I corrected it so many places. அந்த நான் என்கிற ஐ என்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை மாறிச்சுன்னா அந்த வசனத்துடைய மீனிங்கே கம்ப்ளீட்டா மாறிடும். அப்ப நீங்க எங்கெல்லாம் இதை வேணா பிரஸ்தாபம் பண்ணி அவர் வந்துடணுமா? வரமாட்டாரு. அவர் பிரஸ்தாபம் பண்றதுக்கு ஒரு இடத்த குறிச்சு வச்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்தாதான் ஆண்டவர் அது மகிமைப்படுவார். அந்த ஒரே வார்த்தையில பிசாசு எப்படி டைவர்ட் பண்ணி விட்டான் பார்த்தீங்களா நம்மள? அப்போ தமிழ்ல நான் 2 எழுத்து, இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை ஐ. வேர் ஐ ரெக்கார்ட் மை நேம் இருக்குது இங்கிலீஷ். தமிழ்ல நான் என் நாமத்தை. இனிமேலாக இந்த வசனத்தை படிக்கும் போது, சொல்லும் போது, பயன்படுத்தும் போது தயவு செய்து நானை சேர்த்து சொல்லுங்க. அந்த நானை சொன்னீங்கன்னா தான் அந்த வசனத்தினுடைய முழு அர்த்தம் வெளியே வரும். இல்லைன்னா டோட்டல் அப்சைட் டவுன் ஆயிடும். இட் கம்ப்ளீட்லி டிசாஸ்டர் தான். அப்போ ஆண்டவர் தமது நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அப்ப அவருக்கு எப்படிப்பட்ட மகிமையை செலுத்த வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை அவரே நமக்குள்ளாய் வந்து தருகிறார். சோ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் பராக்கிரமம் உள்ள தேவன், அவர் பெரிய தேவன், அவர் நம்முடைய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் முற்றிலும் அப்பாற்பட்ட தேவன். அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சில விஷயங்களை நீங்க செய்ய வேண்டிய விதத்துல செய்தாதான் அது வந்து ஒரு அக்செப்டபிள் அண்ட் ரீசனபிள் சர்வீஸாக என்ன செய்யுங்க. 5 ரூபா பொருள் 50 ரூபாய் கொடுத்தா நம்ம கண்ணை மூட்டு வாங்கிட்டா வரும். பேரம் பேசுறோம்ல, நீ கேட்கிற விலை நியாயமாப்பா, இது 5 ரூபா பெருமானம் பெறும், சரி கூட வேணா 2 ரூபா வாங்கிக்கோ, 7 ரூபா கூட வாங்கிக்கோ. 50 ரூபா கேட்கலையே,
இஸ் இட் ரீசனபிள் கேட்கிறோம். எல்லாத்துக்கும் ரீசன் கேட்க தெரியுது வாழ்க்கையில. we are created as a humans with reasoning. ஆண்டவர் நமக்கு இந்த பவர் ஆஃப் சாய்ஸையும் ஆண்டவருக்கு படைப்புல கொடுத்தாரு. அதோடு கூட எல்லா விஷயத்தையும் ரீசனிங் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கடவுள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ரீசனிங் கேட்கிற ஆட்கள் கர்த்தர்னு வரும்போது எதை பத்தியும் நம்ம கேட்கறது இல்லை. இது எவ்வளவு பெரிய தவறு என்கிறத இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகம் இன்னைக்கு உணரணும். அப்ப வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த 3 விஷயங்களை நான் சொல்லிட்டு நேரத்தோட நான் செய்தியை நிறைவு பண்றேன். அப்ப வேதத்துல முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள். அப்ப ஆராதனைக்கு முதல்ல தேவை என்னன்னா ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம் தேவை. அப்ப தேவன் எங்க வாசம் பண்றாரு அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இதுதான் சர்ச்சுக்குவாங்க. இது சர்ச்சே கிடையாது. இது நம்ம கூடி ஆராதிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபெசிலிட்டி, அவ்வளவுதான். அப்போ சபை என்பது என்னன்னா நாம தான் தேவனுடைய சபை. இதை இங்கிலீஷ் கிரீக்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, எக்லீசியா என்ற ஒரு வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா கால்ட் அவுட் பீப்புள், அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். அப்ப தேவன் நம்மள ஒரு அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு கர்த்தர் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறார். we are the ecclesia, we are the church, we are the living church of God. வேதம் அழகா சொல்லுது ஜீவனுள்ள தேவனுடைய சபைன்னு எழுதிருக்கிறது. பைபிள் இருக்குதா அந்த வசனம்? பைபிள் சபை அக்னாலஜ் பண்ணும்போது எப்படி சொல்றாரு? அது என்ன சபை? ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்குது. அப்ப ஜீவன் உள்ளதுனா எதுக்கு ஜீவன் இருக்குது? கட்டத்துக்கு ஜீவனா இருக்குது, இந்த புல்பிட்டுக்கு ஜீவனா இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஒரு ஃபெசிலிட்டி. பாருங்க, இந்த புல்பிட் இல்லைன்னா பிரசங்கம் பண்ண முடியாது. இது இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா நின்று தைரியமா என் நர்வஸ்னஸ்லாம் உங்களுக்கு தெரியாம கொஞ்சம் இப்படி பிடிச்சிக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டேன். 35 வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் இந்த இடத்துக்கு வந்தா லேசா ஒரு லைட்டா ஒரு ஆட்டம் காட்டுது. என்னன்னு தெரியல, அது இருக்கணும். அது இல்லைன்னா ஊழியக்காரனுக்கு சொரணை கட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்த ஆட்டம் இருந்தாதான் ஒழுங்கா பிரசங்கம் பண்ணுவான். அது கடைசி வரைக்கும் எனக்கு சாவர வரைக்கும் இருக்குன்னு ஏசப்பா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அப்போ ஆராதனை இதுக்கு ஜீவன் இல்லை, ஆனா நமக்குள்ள கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்ப ஆலயம் என்பது என்னன்னா எந்த இடத்தில் இறைவன் குடிகொண்டிருக்கிறார் அதுதான் ஆலயம்னு பொதுவா சொல்றாங்க. கிராமரே தான் சொல்லுது. அப்ப இந்து மார்க்கத்தில் இருக்கிற நம்முடைய அன்பர்கள் என்ன பண்றாங்க? நாங்க கும்புற கடவுள் எங்க இருக்கிறார்? அவரு உள்ள மூலஸ்தானத்துல ஒரு விக்கிரகமா உட்கார்ந்து இருக்கிறாருன்றதுனால அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? ஆலயம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் அதை சொல்ல மாட்டாங்க. நான் தொழுகைக்கு போறேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு போறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்ன? இறைவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். God exists everywhere. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளுடைய நம்பிக்கை என்னன்னா தேவன் எல்லா இடத்திலும் வாசம் பண்றார். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீர், பூமியின் கிடையாது எங்க போனாலும் நீ இருக்கிறீர். ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன். அப்படி எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிற தேவன் நீர் இன்றைக்கு எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறீர். நீர் எனக்குள் வாசம் பண்ணுகிறதுனாலே நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். I am the temple of the living God. அப்ப நான் தான், இந்த சரீரம் தான் என்னது? இந்த தேவனுடைய ஆலயம். அப்ப கர்த்தருக்கு ஒரு ஆராதனை ஏறெடுக்கணும்னா இந்த பாடி அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இல்லாம ஆண்டவர் என்னவே பண்ண முடியாதுங்க. ஆமா, இன்னைக்கு எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தது, எல்லாம் ரொபாட்டிக் வேர்ல்டுல நம்ம மாறிக்கிட்டே வரோம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது. ஆமா, அன்னைக்கு பாம்பே ஏர்போர்ட்ல நிக்கிற என்ன ஒருத்தன் வந்து டிஜி ஆதார் போடு. நான் என்னடா டிஜி என்னடா திடீன்னு கேட்டா அவன் சொல்றான், இனிமேல் அதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போர்டிங் பாஸே வாங்க வேணாம், நீங்க போய் நின்னீங்கனாலே கதவு திறக்கலாம். எப்போ இதெல்லாம் வேணாண்டா சாமி, நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு வந்துட்டேன். எல்லாமே பண்ணலாம் பாருங்க. இன்னைக்கு ஒண்ணுமே பேப்பருக்கெல்லாம் என்னவே வராதுங்க. கொஞ்ச நாள்ல வேலையே இருக்காது. நம்ம விறகு கை ரேக போதும், கண்ணை பார்த்தா அப்படி முன்னாடி போய் கேமரா முன்னா கதவு திறக்கும், எங்க பொண்ணும் போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வரப்போகிற அந்தி கிறிஸ்துக்கு இவனே இப்ப டெக்னாலஜி நல்லா உருவாக்கி ரெடி பண்ணி வைக்கிறான். எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் நம்மளை வந்து ரோபோட்ஸ் உட்கார வச்சு எல்லாம் ஆராதிக்கலாம் வைக்கல. நம்ம அவர் டெக்னாலஜி என்னைக்குமே ஒரிஜினல் டெக்னாலஜி என்னன்னா அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் வாயை திறந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மாம்ச தேகம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அவருக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆனா வேதத்தில் ஆண்டவர் சொல்றார், மரித்தவர்கள் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை என்ன பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஆராதனை செய்ய முடியாது. அவங்க
ஆனா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஜீவனையும் வாழ்வு எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு நல்ல ஆராதனை எடுக்கிறது. அப்ப இதுல முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த சிஸ்டத்தை முதல்ல ரெடி பண்ணும். எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னாலும் செய்யற பயன்படுத்துற பொருள் சரியா இல்லைன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 800 கிலோமீட்டர் போகணும், காலையில எந்திரிச்சு நான் பாட்டு கண்மூடித்தனமால 800 கிலோமீட்டர் காரை ஓட்டிட்டு போக முடியாது. போறதுக்கு முன்னாடி வண்டி பிரேக் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்க்கணும். லைசன்ஸ் இருக்குதா, உள்ள போறதுக்கு பிரேக் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுதா எல்லாம் பார்த்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு டயர்ல காத்தெல்லாம் சரியா இருக்கான்னா தான் என்னுடைய பிரயாணம் நல்லா இருக்கும். சும்மா காட்டு தூக்க கலக்கத்தோட எந்திரிச்சு காரை ஓட்டு போனா பாதி வழியா நின்றுடும். அப்ப கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்யணும்னா இத முதல்ல கொஞ்சம் சரி பண்ணணும், டியூன் பண்ணணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இத ஜீவ பலியா ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்ப தேவனுடைய ஆராதனையை அவர் விரும்புகிறதற்கு ஏற்றபடி செய்ய முடியாம தடையா இருக்குது. இதுதான் இது பொல்லாதது. உங்களுக்கு எதுலையுமே கோஆபரேட் பண்ணவே பண்ணாது. எல்லாரும் கோஆபரேட் பண்ண வச்சிடலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கோஆபரேட் பண்ண வைக்கலாம். ஆனா உங்களாலே கோஆபரேட் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் விரோதமா தான் செயல்படும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடி அதுக்கு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்போ இது போராடுற இந்த ஒரு நிலையில இது இருக்கும்போது இது என்ன பண்ணணும்ன்றா, இது ஏன் போராடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார ஒரு 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 வைரஸ் உள்ள உட்கார்ந்து இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருக்குது. எதை ட்ரிகர் பண்ணுதுன்னா, கர்த்தர் விரும்புகிற அந்த அக்செப்டபிள் சர்வீஸை பண்ண விடாம அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கு அந்த வைரஸ்க்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் தெரியுமா? 3 எழுத்து தான். சுயம் தான். செல்ஃபிஷ்னஸ். நானு, என் வாழ்க்கை, என் விருப்பம், என் எதிர்பார்ப்பு, நான் நினைக்கிறேன், நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த நான்ன்ற ஒரு சைத்தான் உள்ள உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த நான்ங்கிற ஒரு விஷயம் என்னைக்கு நமக்குள் சாகுறதோ அன்னைக்குதான் கர்த்தர் கேட்ட ஆராதனை செய்யணும். அப்ப பவுல் அப்போஸ்தலன் அவன் மத வைராக்கியத்துல ஓடலாம். யூதர்கள் மார்க்கத்தில் அவன் அவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ளவன். அவனுடைய பக்தியெல்லாம் குறையே சொல்ல முடியாது. இன்னைக்கு பாஸ்டர் சொல்லுங்க சொன்ன, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். எத்தனையோ பேர் பிற மத வழிபாடுகளில் அவர்கள் அவ்வளவு டீப்பாக அந்த வொர்ஷிப்ல இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு பிரத்யட்சமா வந்திருக்கிறார். எங்களுடைய குடும்பத்தினுடைய முற்பிதாவா இருக்கிற வேதநாயக சாஸ்திரியாரு, அவங்க எல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்திலே அவங்க எல்லாம் சிவ ஆலயத்தில் வழிபாடு செய்கிறவர்கள். அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஆண்டவர் பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த வொர்ஷிப்ல ஆராதனை அவங்க சின்சியரா இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் சின்ன பள்ளிக்கூடத்துல அவர் பாட்டு உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. தூரத்துல வேதநாயக சாஸ்திரி அப்படியே பிரமிச்சா பார்த்துட்டு நிற்கிறாரு. வாத்தியார் கேட்கிறார், ஏன்டா இங்க கவனி இங்க கவனி இங்க கவனின்னு அவர் அதையே பார்த்துட்டு இருக்கிறார். என்னன்னா, சிலுவையில் அறையப்பட்டவராய் கிறிஸ்தவருக்கு காட்சி அளித்தார். ஒரு பிரகாசமான ஒளி அவரை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. என்னன்னே அவருக்கு புரியல. இது மாதிரிலாம் அவர் பார்த்தது கிடையாது, கேட்டது கிடையாது. அப்படியே கிளாஸ் விட்டுட்டு அவரும் கவனி கவனின்றாரு. அந்த சூப்பர் நேச்சுரல் காட்சியை அப்படியே பிரமிப்போட அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த காட்சியை கண்ட உடனே அப்படியே திடுக்கிட்டு முடிக்கிறாரு. வீட்டுல போய் அப்பா கிட்ட சொன்னாரு, இது மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன். அப்பதான் அவர் சொன்னாரு, இயேசு உனக்கு வெளிப்பட்டு இருக்கிறார். அவங்களுக்கு யாரும் போய் இயேசுவை பத்தி சுவிசேஷம் தான் சொல்லல. அன்னைக்கு இயேசுவை பிடிச்சவங்க தான் கடந்த 7 தலைமுறையாய் கிறிஸ்துவுக்காக நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த முதல் சாஸ்திரியார் செய்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பூமியிலே உங்களுடைய வருகை மட்டும் என் சந்ததி உமக்கு ஊழியம் செய்யும். அவர் சொன்ன அந்த ஜெபத்தின் பலனாக இன்னைக்கு உலகத்துல எந்த மூக்கில போனீங்களா, சாஸ்திரியார் குடும்பத்துல எவனா ஒருத்தன் எங்கேயாவது இருந்து ஆண்டு போய் நின்றுட்டு இருப்பான். அப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படிதான். தேவன் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொள்ள. அப்போ அதே போலதான் பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்னன்னா, அவன் அவ்வளவு அட்ராசிட்டி பண்ணான். சர்ச்சை மக்களை அடிக்கிறது, உதைக்கிறது, சிறையில போடுறது, ஃபால்ஸ் அலிகேஷன் பண்றது, எல்லாம் என்னென்ன துன்பங்களை எல்லாம் செய்ய முடியும். உச்சபட்ச ஸ்தேவானை சாகிறதுக்கு இவனும் ஒரு காரணமா இருந்தான். ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் போது அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் காத்து கொண்டிருந்த யாரு? இந்த சவுல் தான். இவ்வளவு மோசமான காரியங்களை செய்தவனை போய் ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னா, இது எங்கேயாவது ஹியூமன் லாஜிக்ல நமக்கு புரியுதா? ஒரு மாதிரி முரண்பாடா இல்ல? ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அவனுடைய பக்திக்குள்ள ஒரு சின்சியரிட்டி இருக்குது. அவனை எனக்காக பிடிச்சி நான் யாருன்றத காண்பிச்சுட்டேன்னா அதே பக்தியை எனக்கு காட்டுவாங்க. அப்படித்தான் ஆண்டவர் பார்த்தாரு. நீ போ ராஜா அப்படின்னு போய் நேர தமஸ்குக்கு போகிற வழியில போய் குப்புறத்தை தோத்து விட்டாரு.
கப்பரக கழுத்து கீழே விழ வச்சு கண்ணை குருடாக்கி அப்பதான் பேசுறான், நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு தானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு என்னது? கடினமா. அப்போதான் உன் கேள்வி கேட்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர்? இது வரைக்கும் தான் செய்ய ரொம்ப கரெக்டுன்னு ஓடிட்டு இருந்தவன் இன்னைக்குதான் ஆண்டவரை பார்த்து முதல் கேள்வி கேட்கிறேன், என்னவரே இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் உங்களை சித்தம் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப கேட்கிற ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாய்? ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உனக்கு பதில் அங்க வரும். ஆண்டவர் சில மனுஷரை பிடிக்கும் போது அவர் எந்த லெவலுக்கும் போய் அவரால் என்ன பண்ண முடியுங்க? பிடிக்கும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க கர்த்தர் சபிக்கிறதுக்கு பிலேயாமின் இடத்துல பாலாக்கு இது பேசி அனுப்புறான். அவன் தீர்க்கதரிசி தான். ஆனா அந்த தீர்க்கதரிசி ஜனங்களை போய் எச்சரிக்க வேண்டியவன், தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டியவன். ஆனா அவனுடைய மதியினத்தை முட்டாள்தனத்தை உணர்த்துறதுக்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்தினாரு? இன்னொரு பெரிய தீர்க்கதரிசியில கழுத போதும் இருக்கு. ஒரு தீர்க்கதரிசியை வைத்து ஜனத்தின் குற்றத்தை உணர்த்த தெரிந்த ஆண்டவருக்கு தீர்க்கதரிசியின் மதியினத்தை உணர்த்த எதை தெரிந்து கொண்டாரு? ஒரு கழுதை தெரிந்து கொண்டார். முதல்ல இதுவே பெரிய அவமானம் யாருக்கு? ஆமா, கழுத பேசிடுச்சுல, நான் உனக்கு என்னடா தப்பு செஞ்சேன், இவ்வளவு நாள் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன். அங்க தூதன் உருவின பட்டயத்தோட நிக்கிறான். இந்த பைத்தியக்காரனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தூதன் தெரியல, ஆனா எதுக்கு தெரியுது? கழுதைக்கு தெரிஞ்சவனதான் அது செவுத்துல உராயுது. ஏன்னா அது தேவனுடைய பிரசன்னத்துக்கிட்ட போக பயப்படுது. கழுதை இவன் வந்து கோபத்துல ஈகோல போட்டு அடிக்கிறான். ஆனா அன்னைக்குதான் பிள்ளையோட ஈகோ செத்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த சுயம் என்கிற நிலையில, ஈகோ என்கிற நிலையில நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது ஐயா. அது முதல்ல இன்னைக்கு தேவனுடைய பலிபீடத்துல சாகுது. அப்ப பலிபீடத்துல கொண்டு வந்து ஒரு மிருகத்தை கொண்டா முதல்ல நடக்கிறது என்ன? பலி என்ன செய்யும்? சாகும். அப்ப இன்னைக்கு கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய முதல் பலி என்ன தெரியுமா? நம்முடைய சுயத்தை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலியிட்டா அது செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் கர்த்தர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். இது செத்து போன நிலைமையில இருக்கிற பவுல் தான் சொல்லுகிறான், இனி நான் அல்ல, அது செத்துருச்சு. அந்த நான்ங்கிற அந்த சுயமாகிய சவுல் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். இனி கிறிஸ்து எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதனாலதான் நம்ம சொல்லுகிறான், கிறிஸ்துவ உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் எதில் அடைந்திருக்கிறார்கள். இது கண்டது கழுதையும் கேட்குங்க. எதுங்க? பாழா போன உடம்பு, பாக்குறதெல்லாம் திங்கணும், பாக்குறதெல்லாம் யோசிக்கணும், பாக்குறதெல்லாம் செய்யணும், போகணும், வரணும். இது போற போக்குக்கு நம்ம வாழ்க்கையை விட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளை காலி பண்ணிடும். எனக்கு திடீர்னு இந்த கோவிடுக்கு ஊசி போடணும்னு போய் பிளட் செக் பண்ணா சுகர் தாறுமாறா இருக்கு. அது வரைக்கும் சுகர் இருக்குன்னே தெரியாது. நமக்கு இந்த மாதிரி என்னைக்காவது கழுது குதிரையில போகும்போது கீழே தள்ளி விட்டாதான் உணர்வு வரும். சுகர் தாறுமாறா இருக்குது. நானு பயங்கரமா ஸ்வீட் டப்பா கணக்குல திங்கிறவன், சோற சட்டி சட்டியா திங்கிறவன். சுகர் இருக்கிறவனுக்கு ஆகாது, ரெண்டுமே ஆகாது. என்ன விட எங்க வீட்டம்மா தான் ரொம்ப பெரிய கண்டமே பிசாசு மாதிரி திம்பானே. எதை? ஸ்வீட்டையும் சோத்தையும். இவன் எப்படி இவனுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு. She worried so much. ஒரே ஒரு ராத்திரி ஒரே ஒரு தேவன் தான் பண்ணேன். ஆண்டவரே, இது வரைக்கும் இந்த உடம்புக்கு உசுறு கொடுத்தவர் நீர், எனக்கு ஒரு உன்னதமான ஒரு அழைப்பை வச்சிருக்கிறீர். இந்த பாலா போன இந்த லாலா கடை ஸ்வீட்டுக்கு ஆசைப்பட்டு, இந்த தட்டா சோத்துக்கு ஆசைப்பட்டு இதை நான் டேமேஜ் பண்ண விரும்பல. ஆண்டவரே, இனி இருக்கிற வாழ்க்கை உமக்காக, இந்த சரீரம் உங்களுடைய ஊழியத்தை செய்யணும், நான் உமக்காக நல்லா இருக்கணும், என் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். இந்த சரீரத்தை இதுக்காக ஒப்பு கொடுக்கு. இது மேல இருக்க அந்த கிரேவிங் என்ன விட்டு என்ன செய்யும்? அன்னைக்கு தூக்கி போட்டவர் தான். இன்னைக்கு சுகர் இல்லாம சுகர் போட்டு குட்டிங்க நல்லா காஃபி குடிக்கவே முடியாது. கர்த்தர் எப்படினாலும் ஒரு மனுஷனை மாற்ற முடியும். அப்போ நம்ம இந்த சரீரத்தை, some people they destroy by wrong habits, some people they destroy this body by overeating, some people they destroy this body not eating, some people they destroy this body by wrong eating. இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் சொல்றேன், இந்த பர்கர் இருக்கிற கண்ட ஃபாஸ்ட் ஃபுட் தின்னா உடம்பு காலியா போயிடும். காட்டு மேரிக்கு தின்னாலும் உடம்பு காலி ஆயிடும். மிஸ் யூனிவர்ஸ் ஆக போறோம்னு ரொம்ப ஒண்ணுமே தின்னாம தான் செத்து போயிடுவீங்க. உடம்புக்கு தேவையான நேரத்துல சாப்பிட்டுட்டு நல்லா வாழ கத்துக்கோங்க. கர்த்தர் தந்த ஆளை இதை டேமேஜ் பண்ண கூடாது.
எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பாடியை கொண்டு வரணும்னா how you can define that? அப்போ இந்த சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான விளக்கத்தை கொடுக்குறாங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிள், வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு எதெல்லாம் சரிப்படலையோ அதை விட்டு பிரிச்சு வர்றது பாருங்க. The consecrating and separating yourself for the Lord is the real holiness. ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ பிரியமில்லையோ அவருடைய சித்தத்துக்கு முரண்பாடாக நம்முடைய விசுவாச ஜீவியத்தை கெடுக்கக்கூடியதா இருக்கிறது, அப்படிப்பட்ட எல்லா காரியத்தை விட்டு வெளியே பிரிந்து வருவது ஒன்றுதான் இந்த சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தது ஒன்றுதான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஊத்திக்கிட்டா, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா, அந்த மாதிரி சில ட்ரெஸ் கோடிங், அந்த கோடிங்லாம் வச்சிருப்பாங்க. ஆல் கோடிங்ஸ் will die. The Bible have defined right coding. ஒரு பரிசுத்தத்தின் நிலை என்னது என்பதற்கு ஒரு சரியான டெஃபினிஷனை கொடுத்தது பைபிள் ஒண்ணுதான். ஆண்டவர் ஒரே லைன்ல முடிக்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய். ஏன் இதை நான் செய்ய மாட்டேன், இது கர்த்தருக்கு பிடிக்காது, அவ்வளவுதான் நான் செய்ய மாட்டேன், அவ்வளவுதான், இதை நான் பார்க்க மாட்டேன். நான் ஒரு முறை நான் என் வாலிப பிராயத்துல எப்பவுமே ஒரு அடோலசன்ட் ஏஜ்னு ஒரு வரும்போது சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கதான் செய்ய மாட்டேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப விரும்பி அதை வாங்கணும்னு சொல்லி நான் எங்க அப்பாட்ட போய் கேட்டேன். அது எப்பன்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல பெரிய அட்வர்டைஸ்மெண்டா வந்திருந்தது. அது நியூஸ் பேப்பர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தூக்கி போட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு, அப்பா இது வேணும் வாங்கி தருவீங்களான்னு. அவர் நல்ல தரப்ப வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு, அதே நேரத்தில் வாங்கி தருவேன்னு சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 நாள் டைம் தரேன், நீ ஜோம் பண்ணிட்டு இது சரியான மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சுட்டு வா அப்படின்னாரு. ஏன்டா இங்கேயே செக் வைக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரிட்டு பேப்பரை தூக்கி போட்டு, சரி அப்படி ஏதோ ஒரு செக் வைக்கிறாங்க, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் போய் 3 நாளா ஜோம் பண்ணேன். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்னாரு, அது உனக்கு தேவையே இல்லைங்கிறாரு. நான் 3ஆவது நாள் வந்து அது வேணாம்ப்பா அப்படின்னா, அதை நான் முதலே சொல்லியிருப்பேன். அதை நான் சொன்னா அப்பா வேணான்ட்டாரு, நீங்க எடுத்துப்பேன், அது அவரே சொல்லணுன்றதுக்கு அதை நான் விட்டு பிடிச்சேன் அப்படின்னாரு. வாழ்க்கைங்கிறது அதுதான். அப்போ நான் எடுத்த தீர்மானம், my father didn't force me. எங்க அப்பா எனக்கு எந்த விஷயத்தை மேல நிர்பந்திக்கல, இதை செய்யக்கூடாது என்கிற ஒரு கட்டாயத்தை அவர் என் மேல வைக்கல. எனக்கு ஆவியானவர் என்னோடு பேசினார், உடன்பட்டார். ஆகவே அந்த காரியத்திலிருந்து என்ன நான் தூரமா வச்சுக்கிட்டேன். அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலை என்பது, பரிசுத்தமாய் வாழுதல் என்பது அதுதாங்க. தேவனுடைய நன்மை பிரிய என்னது என்பதை அவருடைய சமூகத்துல நம்ம கேட்டு அறிந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல இந்த சரீரத்தை கர்த்தருக்கு முதல்ல டெடிகேட் பண்ணிடணும். இன்னைக்கு அதை நம்ம நிறைய பேர் செய்யறது இல்லை. டெடிகேஷன் அந்த குழந்தைய வந்து டெடிகேட் பண்ணி ஒரு பேரை வச்சுட்டு போயிடுவோம். இப்ப நான் இந்த சர்ச்சில எல்லாம் குழந்தைய டெடிகேஷன் கூப்பிட்டு வந்தா முதல்ல 4 கேள்வி கேட்டு, கல்யாணத்துல கேட்கறோம் இல்ல, கல்யாணத்துல கேட்டதோட இவங்க ரொம்ப யோகியா நினைச்சு விட்டுடுறோம். இவன் பிள்ளைய பத்திட்டு வந்து இப்போ நிக்கிறான், வந்து இப்பதான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். ஏய், இந்த பிள்ளைய ஏசப்பாதான் உனக்கு கொடுத்தா நம்புறியா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். உன் இஷ்டத்துக்கெல்லாம் அந்த குழந்தைய வளர்க்க மாட்டிய, கண்ணா பின்னாடி அந்த பிள்ளை மேல எதுவும் பண்ண மாட்டிய, நீ என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம் மாதிரி செயல்பட மாட்டிய, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைய வளர்ப்பியா என்று வாக்கு கொடுக்குறியான்னு கேட்டுட்டு வாக்கு கொடுத்தனா பிள்ளை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி கையில கொடுத்துருது. அப்போ நம்ம ஏன் எல்லாவற்றையும் பிரதிஷ்டை பண்ணுறோம்னா, இதுல கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த விஷயம் இங்க உள்ள என்ன செய்யாது. வீட்டை ஏன் பிரதிஷ்டை பண்றோம்? அந்த இடத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை உள்ள என்ன செய்யாது, நடக்காது. அப்போ இன்னைக்கு நம்முடைய சரீரங்களை ஒரு உன்னதமான ஆராதனைக்கு, ஒரு புத்தியுள்ள ஆராதனைக்கு, தேவன் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஆராதனைக்கு முதலிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த சரீரம் ஜீவ பலியாய் தேவனுடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கப்படும். 2வது சொல்றாரு, 2வது வசனத்துல, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது. சில வேஷங்கள் நம்ம கிட்ட ஒட்டி இருக்கும் பாருங்க, அந்த முதல்ல அந்த மாஸ்க் கட்டி வச்சிடணும். ஏன்னா நம்ம ஏன் அந்த மாஸ்க் கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? அப்படி இருந்தாதான் உலகம் நம்மளை ஏத்துக்கும், அப்பதான் சமுதாயம் நம்ம ஏத்துக்கும், நண்பர்கள் நம்மளை ஏத்துக்குவாங்க, குடும்பம் நம்ம ஏத்துக்கும் சொல்லி நாமளே ஊர்பட்ட வேஷத்தை போட்டிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரசங்கியே சொல்றான், மனுஷன் எப்படிதான் திரியிறான், தேசமாவே திரியிறான். படைச்ச நாள்ல இருந்து நாய் ஆடு மாடெல்லாம் அப்படியேதான் இருக்குது. அதுக்கு கொரோனாவும் வரல. மாஸ்க போட்டுக்கிட்டு குரங்கு மாதிரியே இருந்தவன் யாருதான்? மனுஷன் தான். ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கிறாராம். டபுள் ஃபில்டர்டு ட்ரிபிள் ஃபில்டர்டு வாட்டர் குடிச்சுட்டு லொக்கு லொக்குன்னு இருமுறான். அது மழை பெஞ்சிட்டு ரோட்ல எங்க தண்ணி தேங்கி கிடக்குது, அந்த நாய் குடிச்சிட்டு போகுது, அதுக்கு ஒரு வைரஸும் வரல, நல்லா தானே இருக்குது.
ஜூல போய் சிங்கத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு போய் பார்த்துருவாங்க. மாட்டுக்கறியை வெட்டி அப்படியே தூக்கிக்குள்ளே ஏறிவாங்க. கப்புன்னு தின்னணும். நீங்க வாங்கிட்டு வந்து கழுவி அதை குக்கர்ல வேக வச்சு மஞ்சத்தூளை போட்டு என்னென்னத்தையும் போட்டு அதை தின்னுட்டு 1 மாசம் கழிச்சு போய் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குதுங்க. அது ரத்தத்தோட பச்சை கறியை தின்னுது. அது ஒரு கொலஸ்ட்ரால் வரல, ஹார்ட் அட்டாக் வரல, ஒன்றும் வரல. யோசிச்சிருக்கோமா அது என்னைக்காது? ஏன் மிருகங்கள்லாம் அது மாதிரி வர்றது இல்லைன்னா, அது ரோட்ல திரிகிற வரைக்கும் நாயா இருக்கும். இவன் கிட்ட வந்து ஜிப்பியா டிம்மியா அது ஞானசாங்க எடுத்தது நீங்க செத்துரும். ஏன்னா இவனை பிடிச்ச பாவம் எதையும் சேர்த்து பிடிக்குது. ஆமா, நீ தயவு செய்து பரிசுத்தமா வாழ்ந்தா வீட்டுல பிராணிகளை வளங்க. ஒழுங்கா இருக்க முடியல, பிராணி ரோட்ல விட்டுருங்க, நல்லா இருக்கும். அது நியூஸ் பேப்பர் தின்னுட்டு கூட சௌகரியமா வாழும். ஏன்னா நம்மளை பிடிச்ச வாதம் எதுக்கும் வந்துடக்கூடாது, நாய்க்கு வந்துடக்கூடாது. மிருக ஜீவன்களை சில நேரத்தில் சாகிறது அது ஒரு காரணம் தான். எல்லாத்துக்கும் மூல காரணம் மனுஷனுடைய பாவம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த பிரபஞ்சத்தும் இந்த உலகம் ஒரு வேஷத்துக்குள்ள இருக்குது. அந்த வேஷத்தை நான் அடிக்கடி நிறைய பேர் பிராணப்படுத்த, செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வருவாங்க ஏர்கிராஃப்ட்ல வரும்போது ஏறி உட்கார்ந்த உடனே டச்சப் பார்ப்பேன். ஏன்னா அவன் வானத்திலிருந்து பூச்சிருக்காங்கல்ல, உடனே ஒரு டச்சப் பார்ப்பேன். Now the flight is going to land in few minutes and அவனை திருப்பி செகண்ட் டச்சப் பார்ப்பான். அதுல பொம்பளையும் ஓவர் டச்சப். அந்த மூதேவிக்கு மழையில நடந்துச்சுன்னா கன்றாவி வெளுத்து போயிடும். அவ்வளவு ட்ரெஸ்ல வளைஞ்சு போகும். இவங்க டச்சப் பாக்குறாங்க. என்ன பார்த்தா அழகா இல்லையா? நான் ஒரு டச்சப்பும் பார்க்கறது இல்லை. நல்லா சாப்பிடுறேன், நல்லா ஓடுறேன், நல்லா ஊழியம் செய்யறேன், ஆண்டவருக்காக நல்லா இருக்கிறேன். கர்த்தர் அழகா தான் வச்சிருக்கிறாரு. என்ன பார்த்தா பேத்தி இருக்கிற மாதிரி சொல்றாங்க யாராவது? சூப்பரா இருக்கு. எனக்கு பேத்தி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்னையும் மிஸ்ஸஸையும் பார்த்தா அன்னைக்கு நான் கூட்டு போறேன், உங்க குழந்தையான்னு கேட்டான். தபால் வந்தேன், என் குழந்தைங்களா என் பேத்திடா அப்படின்னு. உங்க பேத்தியா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வாயை தொந்த வாயில கூட வாயில மூடு நீ போயிட போது வாய்க்குல. நம்ம இருக்கிற மாதிரி இருந்தா கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருந்தாங்க. போன வாரம் நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல திருநெல்வேலியில ஊழியர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாஸ்டருடைய மிஸ்ஸஸ் லேப் டெக்னீஷியன். அந்த அம்மா, என்ன பாஸ்டர் நீங்க இப்படிலாம் இருக்கிறீங்க, எப்போ லாஸ்டா பிளட் செக்அப்? அம்மா அதெல்லாம் செக்அப் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, நீ விடுமா தாய், நான் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு. நாளைக்கு காலையில சிரிஞ்சோட வர ஒரு ரூமுக்கு அப்படின்ட்டு நேரா கூட பெரிய சிஞ்ச ரத்த காட்டேரி மாதிரி எடுத்துட்டு வந்துருச்சு. 2 சிரிஞ்சு எடுத்துட்டு வந்து என் வைஃபுக்கு ஒரு வாயில், எனக்கு ஒரு வாயில் எடுத்துட்டு போயிடுச்சு. பாஸ்டர் நீங்க நல்லா இருங்க, சாப்பிடுங்க, திருப்பி ஃபாஸ்டிங்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் போஸ்ட் வந்து நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. எல்லா ரத்தத்தையும் குடிச்சிட்டு 1 மணி நேரம் ரிசல்ட் வந்து கொடுத்தது. உங்களுக்கு எல்லாமே நார்மலா தான் பாஸ்டர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இல்லை, ஒன்றும் இல்லை, 2 பேரும் நல்லா தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் சுகர் மாத்திரம் ஜாஸ்தி இருக்குது, ஏன்னா டிராவல் இருக்கிறதுனால கொஞ்சம் சுகர் சாப்பிட்டதுனால சுகர் ஐயா காட்டிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நல்லா வச்சிருப்பாங்க. நம்ம என்னதான் நம்ம டயட்ல கண்ட்ரோல்ல இருந்தாலும் கர்த்தர் குடிச்ச நேரம் வந்துடும், 1 செகண்ட் இருக்க முடியாது, தப்புன்னு போயிடணும். By doing your exercise and diet you can live healthy, but you cannot extend your life. அது மனசுல என்னைக்கு நல்லா வச்சுக்கோ. நான் ஜாகிங் ஓடுறேன் பிரதர், நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் பிரதர், 10 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும் பிரதர், ஒன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓடிக்கிட்டு போது டொப்புன்னு போயிடும். ஆரோக்கியமா வாழலாம், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், உடம்பு கைகள் நல்லா வேலை செய்யும். ஆனா the living healthy is totally different. You cannot extend a single second in your life. ஜீவனை உன வாழ்க்கையில என்னைக்கு தாயின் கருவில உருவாகும் போது கொடுத்தாரோ, அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சிருக்காரு. அந்த நேரம் வரும்போது யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வாழ்க்கை கர்த்தர் தந்த வாழ்க்கை, வாழ்க்கையில அவருக்காக வாழணும். அப்ப நமக்கு ஏன் வேஷம் கேட்கிறேன்? உலகத்தில் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஏதாவது வேஷம் போடுதா? எதுவுமே வேஷம் போட மாட்டேங்குது. வேஷம்ங்கிறது இயற்கையா இருக்கிறது இல்லை, நாமளே வேலை என்ன செய்யறது, கொண்டு வர்றது. ஆண்டவர் சொல்ற காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க, எல்லாத்தையும் கவனிச்சு பாரு, அதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குது, அழகா இருக்குது. பேர்ட்ஸ் எல்லாம் கவனிச்சு பாருங்க, அதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது. அது என்ன வேஷமா போட்டு இருக்குது? ஒரு வேஷமும் போடலையே, அது இருக்கிற மாதிரில இருக்குது. அப்போ உலகம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வேஷத்துக்குள்ள இருந்துட்டு இப்படி இருந்தாதான் வாழ்க்கைன்னு அது ஒரு டெபினிஷன் அது வச்சிருக்குது. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நோக்கத்தை சித்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம தெருவில் யாராவது ஒரு முதல் வீட்டுல இருக்க ஒரு ஐடில படிச்சு அமெரிக்கா போயிட்டாங்கன்னா உடனே அந்த நோய் வந்து அடுத்த வீட்டுக்கு ஒட்டிக்கும்.
உடனே சொல்லுவான், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் எங்க போயிட்டான், அமெரிக்காவுக்கு போயிட்டான். அடுத்த 4 நாள் நீ அடுத்து எங்க போனோம், அமெரிக்காவுக்கு போனோம். இது எங்க வரைக்கும் நான் அந்த வைரஸ் அப்படியே தெரு கடைசி வரைக்கும் போகும். ராமசாமி வீட்டுல ஆரம்பிச்சு அந்தோணிசாமி வீட்டுல முடிஞ்சிடும். இப்ப என்ன பண்ணிட்டான்னா, அந்த தெருவில் இருக்கிற அவ்வளவு பேர் ஒரு ஃப்ரேம் வச்சுட்டான். ஸ்கூல் முடிக்கணும், ஹைஸ்கூல் போகணும், இன்ஜினியரிங் போகணும், ஐடில சேர்ந்து எங்க போயிருக்கான். ஏன் வேற உலகத்துல வேற வேலையே கிடையாதா? கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம் வச்சிருக்கிறாங்க. அவர் உண்டாக்கி இருக்கிற ஃப்ரேமுக்குள்ள நம்ம பர்ஃபெக்டா ஃபிட் ஆகணும். அதை யாருமே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்ற செய்தி விளங்குது? வேஷத்தை விட்டு வெளியில வாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அநேக தேவ பக்தியின் வேஷத்தை தெரிந்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறார்கள். They have the form of godliness, but they deny the power of God. பவர் எங்க இருக்குது? வேஷத்திலே இருக்குது. ராஜ வேஷம் போட்டு ராஜ சோழ ராஜ மார்த்தாண்டவன் கத்திட்டா நீ ராஜாவா? நீ வேஷம் கழிச்சதுக்கு அப்புறம் டவுன் பஸ் காசு நான் கொடுக்கணும் உனக்கு. ஹலோ, நீ ராஜராஜ சோழன்னா உனக்கு குதிரை வண்டி சேரிட்டுமா வாசல் வந்து நிற்கும். வேஷம் கழிச்சுதா, ட்ரெஸ்ஸை மாத்தினியா, ஜீன்ஸை போட்டியா, டிஷர்ட்டை போட்டியா, இந்த பஸ்ஸுக்கு 10 ரூபா வச்சுக்கோ, வேண்டாம் ஒரு பிரியாணி பொட்டலம் வாங்கி சாப்பிட்டு இருந்தா ஒரு 100 ரூபா வச்சுக்கோன்னு சொல்லி பஸ்ல ஏற்றி அனுப்ப வேண்டியதுதான். வேஷம் கலைஞ்சிடும். மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுறான். இன்னைக்கு தேவ பக்தி